வீடியோவில் என்னுடைய டெய்லி ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ காலையில் ஒரு 5 minutes தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் எந்திரிச்சதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய மார்னிங் கேர், என்னுடைய ஸ்கின் கேரை நான் காலையிலே வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். அதாவது கிளென்சர், டோனர், மாய்ஸ்சரைசர் அந்த ரொட்டீன் வந்து நான் டெய்லியும் காலையில் ஃபாலோ பண்ணிவிடுவேன். ஈவினிங் உங்களுக்கு டைம் கிடச்சதுன்னா நீங்கள் ஈவினிங் ஃபாலோ பண்ணுங்கள். நான் மார்னிங்கே வந்து ஃபாலோ பண்ணி பழகிட்டதுனால நான் மார்னிங் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் எப்போவுமே. இது எல்லாமே வந்து ஹோம்மேட் தான். அலோவேரா ஜெல் கூட உங்களுக்கு வீட்டில் அவைலபிளாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எல்லாமே ஹோம்மேட் தான். இதுக்கான வீடியோ வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய ஸ்கின் கேர் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து ப்ரேயருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். யூஸ்வலி 1/2 hourலேருந்து 45 minutes வரைக்கும் நான் பைபிள் வந்து ரீட் பண்ணுவேன். சப்போஸ் வந்து சில டைம் வந்து அதிகமாக டைம் ஆகும், சில டைம் வந்து கரெக்டாக 1/2 hourல முடிச்சிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து என்னுடைய ஷெட்யூல் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். ஸோ வந்து டெய்லி வந்து ப்ராவர்ப்ஸ் ஏதாவது படிச்சிடுவேன், நீதிமொழிகள் வந்து படிச்சிடுவேன். அது இல்லாமல் வந்து வேறு ஏதாவது ஒரு சாப்டரை வந்து மெடிடேட் பண்ணுறதுக்காக படிப்பேன். இதுதான் வந்து என்னுடைய மார்னிங் ரொட்டீனோட ஃபர்ஸ்ட்டு வேலைன்னு பார்த்திங்கன்னா பைபிள் ரீட் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் தான் நான் குக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ப்ரேயர் முடிச்சதுக்கப்புறமா நான் யூஸ்வலி வந்து எக்ஸசைஸ் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா வாக்கிங் போவேன். அதுக்கு வந்து ஒரு 1/2 hourலேருந்து 45 minutes அதுக்கும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து 1 hour வந்து நான் ஷெட்யூல் வச்சுப்பேன். ஏன்னா வந்து ரொம்ப வந்து ஷெட்யூலை டைட் பண்ணிகிட்டே போக முடியாது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. அதனால் வந்து 45 minutes வாக்கிங் பண்ணேன், 15 minutes வந்து ரிலாக்ஸ் பண்ணிப்பேன். இந்த 15 minutesல பார்த்தீங்கன்னா டீ, லெமன் டீ இல்லை ஜிஞ்சர் டீ ஏதோ ஒன்று வந்து நான் வந்து காலையில் வந்து மார்னிங் ட்ரிங்காக எடுத்துக்குவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் லெமன் டீ தான் குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா என்னுடைய குக்கிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா ரெஸ்ட் எடுத்தோம் இல்லை ஃபோன் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அதிலே நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். அதனால் வந்து காலையில் எப்போவுமே நான் ஃபோன் எடுக்கவே மாட்டேன். என்னோடய வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் எடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குக்கிங் ரொட்டீன் நான் ஃபஸ்ட் எப்போவுமே லஞ்ச் வந்து செஞ்சு முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீக்கெண்ட்ஸில் தான் மேக்ஸிமம் நாங்கள் டிஃபன் வந்து செய்வோம். அப்படி இல்லை அப்படின்னா வீக் டேஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஸ்மூத்தி ரெசிபி வந்து நான் செய்வேன். அப்படி இல்லாட்டினா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்குவோம். இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் மார்னிங் வந்து ரொம்ப அதிகமாக டைம் வந்து எனக்கு ஸ்பெண்ட் ஆகாது குக்கிங்கில். ஸோ லன்ச்சு அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு அது ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து என்னுடைய ரொட்டீன் வந்து நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அதாவது இன்றைக்கி வந்து வீக்லி ரொட்டீன் பார்த்திங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் வந்து சேஞ்ச் பண்ணணும். அது வந்து சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஃபுல்லாக வீடியோ எடுத்தேன். பட் எனக்கு வந்து தனியாக சிங்கிள் ஹேண்டடாக செய்கிறனால சரியாக வந்து அது ஆன் ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் ஆஃப் பண்ணி வச்சு எடுத்துகிட்டு இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன், பெட்ரூம் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா புக் ஷெல்ஃப்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணுறது தான் இன்றைக்கான மண்டேக்கான வீக் ஷெட்யூல். அது தான் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீக்லி க்ளீனிங் ரொட்டீன், மந்த்லி க்ளீனிங் ரொட்டீன், டெய்லி க்ளீனிங் ரொட்டீன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்ரூம் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறமா, அதாவது புக் ஷெல்ஃப் வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி பெட்ஷீட்டஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளே இங்கே வந்து சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறமா பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்பு வந்து செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பொரியல் இல்லை, ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 11 o'clock தான் வரும். அதனால் நான் வந்து இன்றைக்கி பொரியல் செய்யலை. இல்லாட்டினா வந்து எப்போவுமே வந்து பொரியலும் வச்சுருவேன். ராஜ்மா நீங்கள் செய்கிறீங்கன்னா எப்போவுமே பட்டர் யூஸ் பண்ணுங்கள். பட்டர் யூஸ் பண்ணால் வந்து ஒரு தனி டேஸ்ட் அதுக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே வந்து தக்காளி வெங்காயம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அந்த மசாலா மாதிரி செய்வேன். இன்றைக்கி டைம் இல்லாதனால நான் அப்படியே வந்து சும்மா குழம்பு மாதிரி செஞ்சிட்றேன். நார்மலாக செய்கிறோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். பட் வந்து வீடியோ எடுத்துகிட்டே நீங்கள் வந்து குக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும். அதுக்கு குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே சாப்பாடு வந்து வெந்துடுச்சு, அதை நம்ம வடிச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து குடிக்கிறதுக்கு வந்து சுடு தண்ணி எப்போவுமே வச்சுருவேன், அதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு சாதமும் ரெடி ஆகிடுச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா வந்து ஃபிஷ் வந்து வறுக்கணும். அதுக்கப்புறமா பாத்திரம் எதுவும் பெருசாக இல்லை, டீ போட்டது மட்டும்தான் இருந்தது. அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு நான் வீடு ஃபுல்லாக வந்து ஜென்ரல் டஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெருக்கி விட்டுட்ருக்கேன்.
நம்மளுடைய டெய்லி க்ளீனிங்கும் முடிஞ்சிடுச்சு, வீக்லி க்ளீனிங்கும் முடிஞ்சிடுச்சு. மாப்பிங் மட்டும் பண்ணணும். இந்த மாடிக்கு போகும்போது ஈவினிங் வந்து நான் தொடச்சி விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம வரக்குள்ளே அது காஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். ரெடி ஆனதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி பப்பாயா தான். ஸோ வந்து சமைக்க வேண்டியதில்லை, பப்பாயா வந்து சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்டுட்டு நான் எனக்கு வந்து 9 o'clock வந்து ஒர்க் இருக்குது. 9 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் நான் பிஸியாக இருப்பேன். ஸோ 9 o'clockக்குள்ளே ஃபிஷ்ஷும் வந்து வந்துடுச்சு. டென்ட்கட்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபிஷ் வந்து அரைவ் ஆயிடுச்சு. அப்போ தான் நமக்கு ஃபில்லட்ஸாக கிடைக்கும், ஈஸியாக நம்ம வந்து குக் பண்ணுறதுக்கு. 1 o'clock அப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபிஷ் வந்து வந்தது இல்லையா, அதை வந்து நம்ம 65 பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் 65 ரெசிபி நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு பவுலில் வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஆச்சியோட சிக்கன் 65 மசாலா இருக்குல்ல, அது வந்து நான் சேர்த்துருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் பைண்டிங்காக. ஒரு ஃபோக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா கூட அந்த முட்டை வந்து நல்லா பைண்ட் ஆகும். நீங்கள் கடையில் ஃபிஷ் ஃபில்லட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக அந்த மாதிரி பீஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபிஷ் 65 போடலாம். ஸ்கின்னோடைய 65 உங்களால் செய்ய முடியாது. மசாலா வந்து எப்போவுமே போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபிஷ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கோட் ஆகும். கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறனால நான் வந்து 1 ஸ்பூன் மட்டும் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். ஃபிஷ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இதுவே சிக்கன் வைக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் வந்து டைமை வந்து வச்சுக்கலாம். நம்மளுடைய ஃபிஷ் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டு முடிக்கும் போது டைம் வந்து 2:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் என்னுடைய எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒன்றா அந்த டைமில் ஷூட் பண்ணுவேன். அப்படி இல்லாட்டினா வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து DIY செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை நான் வீடியோவாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பேப்பரில் செய்யக்கூடிய ஃப்ளவர் தான். அது ஈஸியாக வந்து பேப்பரில் செஞ்சிடலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்கொயராக பேப்பர் வந்து கட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அந்த மாதிரி கலர் பேப்பர்ஸை ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அது ஒரு ட்ரையாங்கிளாக ஃபோல்ட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக ஒரு 3 தடவை ஃபோல்ட் பண்ணக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு கார்னரில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணணும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ஃப்ளவர் பெட்டல்ஸ் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி தான் இப்போ எல்லா ஃப்ளவர்ஸும் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி 6 ஃப்ளவர் ஷேப் பெட்டல்ஸ் வந்து நாங்கள் செஞ்சுருக்கோம். இது வந்து 2 ஃப்ளவருக்கு நம்ம வைக்கலாம். அது எப்படி வைக்கலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெட்டலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு மீது 2ஐயும் ஸ்டிக் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பெட்டலை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீது 2ஐயும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பென்சிலோ இல்லை சிசரோ வச்சு இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கர்வ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்போ செகண்ட் பெட்டலுக்கு வரும்போது ஒரு பெட்டலோட முக்கால்வாசி நம்ம கட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணணும். இதே மாதிரி தேர்ட் பெட்டல் செய்யும் போது 2 பெட்டல்ஸை கட் பண்ணணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து அதெல்லாம் வந்து ஒன்றா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடும். அது கூட வந்து நம்ம நடுவில் பார்த்திங்கன்னா கிளிட்டர் மாதிரி வந்து கொடுக்குறோம்.
அதுக்கப்புறமா கீழே ஸ்டெம் செய்கிறதுக்காக க்ரீன் கலர் பேப்பர் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ளவர் கீழே இருக்கிற மாதிரி வந்து அதே மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் அந்த ஃப்ளவர் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு வால் ஹேங்கிங்காக பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா ஃப்ளவர் பாட்டில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு DIY தான் இது. ஸோ இது வந்து ப்ளூ கலர் ஃப்ளவர், இதே மாதிரி வந்து ஆரஞ்சு கலர் ஃப்ளவரும் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இதோட சின்னது. இதே மெத்தட் தான் அதுவும். டைம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 4:30 ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். டைம் வந்து 4:30 ஆகிடுச்சு. இப்போ வந்து சாதம் வந்து இருந்தது மதியானத்துக்கு. அது வந்து முறுக்கு மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து மிக்சியில் அந்த மாதிரி அந்த சாதத்தை போட்டு அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி விட்டு நீங்கள் சாதத்தை அரைச்சிட்டு அது கூட வந்து உப்பு மிளகாத்தூள் போட்டு அதையும் நீங்கள் அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எள்ளை ஆட் பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்ச மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாவு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சனால கொஞ்சம் வாட்டரியாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும்னு. அதனால அது கூட வந்து கொஞ்சம் பெருங்காயமும் கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரிசி மாவை ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப லேஸ் ஆகிடும். ஏற்கனவே இந்த முறுக்கு வந்து லேஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி திக்கான பதத்துக்கு வரணும். இப்போ வந்து இந்த முறுக்கை வந்து முறுக்கச்சியில் போட்டு புழிஞ்சிட்டு நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கு மாதிரி ரொம்ப ஹார்டாக இருக்காது, நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியான நமக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே 5 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து டீ குடிச்சிட்டு இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 5:30 இல்லை 5:45 போல் மேலே போனோம் மாடிக்கு. அப்போ வந்து லைட்டாக மழை வந்து துளிச்சிட்டு இருந்தது. அதே மாதிரி வெயிலும் அடிச்சது. அதனால வந்து ரெயின்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. ரெயின்போ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் இதை காமிக்கிறேன். இது வந்து நான் மண்டே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் அது 7th அன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான என்னுடைய DIML vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.